He has done a few films with Balakrishna sir, also with Ravi Teja sir. அப்புறம் மகா பெரியவா அந்த மகா பெரியவாவோட நாடகமும் அவங்க பண்ணுறாங்க. அது இல்லாமல் பல படங்களும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இப்போது சிவகுமாரின் சபதம் மற்றும் கடைசி உலகப் போர் இந்த படங்கள்லாம் கூட இடம்பெற்றிருக்காங்க. இவங்க மூவியோட ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் அண்ட் வட்சன் ப்ளீஸ் கம். வட்சன் ப்ளீஸ் அதுவும் நல்லாயிருக்கும். ப்ரைம் வீடியோவில் இருக்கும், பாருங்கள். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா மேம் ப்ளீஸ் கம். நிறைய மூவிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் அதர்வைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. அதாவது ஒரு நிமிஷம் இல்லை, திலீபன் சார் பற்றி சொல்லணும். அதாவது அவங்களோட ப்ரெசன்ஸ் இதில் கம்மியாக இருந்தால் கூட அவங்களோட சப்போர்ட் பார்க்கணும். டீசர்ஸ்லையோ எதுலேயுமே இல்லைன்னா கூட அவங்க வந்து ஒரு நல்ல ஃபிலிமுக்கு நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அதுதான் பார்க்குறாங்க. அந்த விதத்தில் வந்து கேள்விகள் இருக்கும்போது கேளுங்க தயவுசெய்து. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே சார், ஓகே, நல்லது. ஸோ அதான் இப்போது தென் சென்னை இந்த மூவி நம்ம எடுத்திருக்கோம். இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் எனக்கு பொதுவாக பிடிக்கும். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லராக தான் எடுத்திருக்கோம். அண்ட் அது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே 2 விஷயம் தான் அதிகமாக ஆசைப்படுறது. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று வந்து ஃபிலிம் மேக்கிங். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிது. கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஐடியாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் சென்னையில் சார் இங்கே ரைட் சார் இங்கே ரைட் அண்ட் சைட் தென் சென்னையில் வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க. வட சென்னை தென் சென்னை 2 இருக்குது சரிங்களா. தென் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொலிட்டியாக இருக்காங்க. என்னென்னா ரொம்ப மெச்சூர்டாக பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டியிருக்கீங்க. அது உண்மையாகவும் நடக்குதா? இல்லை, அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம். அது கோவிட் டைம் அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது. அது தென் சென்னையில் மட்டும்தான் நடக்குது அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்கள வந்து இது மாதிரி குப்பையில் தொட்டி போடுது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்ணுறாங்க. அது கூட வந்து போலீஸ் ரிக்வயரி பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்க. ஆனால் தென் சென்னை பணக்கார வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா? இல்லை, அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம. ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமாம். இல்லை, அது கம்ப்ளைண்ட் போக வேணான்னு நினைக்கிறது. அந்த ஒரு பயந்து வாழற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க.
எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், நம்மளே நம்ம சமாளிச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க. அது கைமீறி போகும்போது தான் குழந்தைங்க நல்ல காப்பத்தில் வந்து இதுமாரி குழந்தைய விடும்போது கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. இதுதான் ரீசனு. சரிங்களா? டாக்டராக இருந்தால் அப்போ டேரெக்டாக போய் விட்டுடலாமா? ஏன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலையா? பண்ண மாட்டீங்களா? பண்ணோம் சார், பண்ணோம். இப்போ இதில் அவங்க பர்சனல் ஃபேவராக கேட்குறதா தானே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஆசிரமத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு ஒரு ஃபேவராக இதை பண்ணுறேன், பர்சனல் ஃபேவராக தான் பண்ணுறோம், அப்படி தான் சொல்கிறாங்க. பிரதர், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க அண்ட் டைரக்ட் பண்ணிவிட்டு அண்ட் மெயின் லீடும் பண்ணிட்டீங்க. ஏன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரையும் அப்ரோச் பண்ணலையா, இல்லை நீங்களே நடிக்கணுன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை. இன்னும் நம்மளை விட பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசித்தோம். அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் நமக்கு எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை. அண்ட் அதனால் வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காமல் போனாங்க. நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை. அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங், இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு. சில ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணோம். ஆனால் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க? தெரியல. இந்த இடத்துல அதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ வேணாம். தேங்க்யூ சார். நீங்கள் அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான். நீங்கள் மற்ற எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருந்தது பிரமாதமாக இருந்தது. ஓகே சார். உங்கள் வேலை டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைங்களா, அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் இருந்துச்சு. அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்போது பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு. கண்டிப்பாக அடுத்தடுத்த இடங்களில் இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். படத்துக்கு பேர் தென் சென்னை. இங்கிலீஷில் படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் அப்படி படம் எடுத்துருக்கீங்களோ? இது ஒரு கற்பனை கதை தான், வேற ஒன்றும் இல்லை. தென் சென்னை இங்கிலீஷில் நீங்கள் அது பண்ணாலும் அப்படி தான். ஆனால் தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எடுக்கிறது இல்லையா. ஸோ ஒன் மோர் விஷயம் என்னன்னா, லைக் தமிழ் ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக என்னன்னா லீடு ஃபீமேல் பண்ணியிருக்கிற ரியா வந்து தமிழ் முழுக்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், நார்த் சைட்லேருந்து தான் வந்து ஃபீமேல் லீடு எடுக்கிறாங்க. பட் தமிழ் சைட்லேருந்து எடுத்துருக்கும் போது பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஏன் அவங்களை சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் மாடல்ன்ற ஒரு ரீசனுக்காகவா? இல்லை அப்படி ஃபஸ்ட்டு அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும், சூட்டபிள் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம். இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம். ஆடிஷன் ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒரே டைமில் தான் ஆடிஷன் பண்ணாங்க. லைக் வட்சன் அண்ட் இவங்க